மீனம் வந்து பாருங்க எப்பயுமே ரொம்ப எந்துவான பர்சனாலிட்டிஸ், ரொம்ப புத்திசாலிகள். அவங்களோட புத்திசாலித்தனம் தனக்கு மட்டும் பயன்படுத்தக்கூடாது, நம்ம சுத்தி இருக்கவங்களுக்கும் பயன்படணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. உடல் அளவுலயும் மனதளவுலயும் மந்த நிலை அப்படின்றது மேலோங்கும். நம்ம புரிஞ்சுக்கணும், அடடா சனி தான் நம்ம ஜென்மத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான், அவன் தான் இந்த மந்த நிலையை ஏற்படுத்துறான். நம்ம அவன் ஏற்படுத்துற மந்த நிலையை அக்செப்ட் பண்ணிட்டு அமைதியா இருக்கோம் அப்படின்னா நம்ம லைஃப் வந்து மாறிடும். நிறைய மீனராசி அன்பர்களுக்கு வீடு வாங்குறது, கார் வாங்குறது, சொத்து பத்து வாங்குறது, நிலப்புலம் வாங்குறது, என்னோட கம்ஃபர்ட் முதல்ல இருந்ததோட அதிகமாச்சுப்பா அப்படின்ற ஒரு அமைப்பு. மீனம் முதல்ல இருந்த மாதிரி ரொம்ப எந்துவா, ரொம்ப சுறுசுறுப்பா, ரொம்ப ஆக்டிவா, நீங்க பாட்டுன்னு உங்க வேலை கம்ஃபர்ட்டா வாழறது, ஓடி ஓடி உழைக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயம் நீங்க பாட்டும் செஞ்சிருப்பீங்க. இது ஒரு பெரிய பிளஸ். மீனராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்கு அப்படின்னா முதல்ல முற்பகுதியை பார்த்துக்கலாம். அதாவது 1/6/2026 வரைக்கும் சனி எப்படி இருக்கார்? சனி ஜென்ம சனியா இருக்கார். ஜென்ம சனியா இருக்காரு அப்படின்னும் போது மீனம் வந்து பாருங்க எப்பயுமே ரொம்ப எந்துவான பர்சனாலிட்டிஸ், ரொம்ப புத்திசாலிகள். அவங்களோட புத்திசாலித்தனம் தனக்கு மட்டும் பயன்படுத்தக்கூடாது, நம்ம சுத்தி இருக்கவங்களுக்கும் பயன்படணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, கம்ஃபர்ட்டா வாழணும் அப்படின்னு யோசிக்கக்கூடியவங்க. இன்ஃபேக்ட் வந்து பாருங்க மீனம் எப்பயுமே கொஞ்சம் ஹாப்பியா இருக்கக்கூடியவங்க, ஒரு அதிர்ஷ்டமான ராசி அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட மீன ராசி என்பர்கள் எதிர்நீச்சல் போட்டு வாழ்க்கையில எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ். இந்த காலகட்டம் எப்படி தோணும் அப்படின்னா, அடப்போங்கய்யா எதிர்நீச்சல் போட்டு போட்டு தண்ணி வத்தி போச்சியா அப்படின்ற மாதிரி தோணும். உடல் அளவுலயும் மனதளவுலயும் மந்த நிலை அப்படின்றது மேலோங்கும். நம்ம புரிஞ்சுக்கணும், அடடா சனி தான் நம்ம ஜென்மத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான், அவன் தான் இந்த மந்த நிலையை ஏற்படுத்துறான். நம்ம அவன் ஏற்படுத்துற மந்த நிலையை அக்செப்ட் பண்ணிட்டு அமைதியா இருக்கோம் அப்படின்னா நம்ம லைஃப் வந்து மாறிடும். நம்ம ஆஸ் யூஷுவல் எப்படி ரொம்ப எந்துவா சுறுசுறுப்பா நம்ம ஓடிட்டே இருப்போம், அந்த மாதிரி ஓடிட்டே இருக்கணும். சனியை ஜெயிக்க விடக்கூடாது அப்படின்னு ரொம்ப சிம்பிளா நீங்க நினைச்சீங்கன்னா மட்டும் போதுமானது. சனினால ஒரு எந்த நெகட்டிவ் இம்பாக்டும் கிடையாது, பிளஸ் தான், கவலைப்பட வேண்டாம். அதுக்கப்புறம் ராகு கேதுவை பத்தி சொல்லணும் அப்படின்னா, ராகு 12ஆம் பாவம், அயன சயன போஜன மோட்ச விரயஸ்தானத்துல ராகு. அப்ப நிறைய மீனராசி என்பர்கள் வந்து பாருங்க நல்லா சாப்பிடணும்னு தோணும், நல்ல கம்ஃபர்ட்டா இருக்கணும்னு தோணும், நல்ல வெளியே சுத்தணும்னு தோணும், நல்லா டிராவல் பண்ணணும்னு தோணும், என்ஜாய் பண்ணணும்னு தோணும், இதெல்லாம் தோணும். அளவுக்கு மீறாது. காரணம் என்ன அப்படின்னா குருனோட பார்வை இருக்கு, குரு சண்டால யோகம் இருக்கு, இதுவும் பிளஸ் தான். அதுக்கப்புறம் கேது 6ஆம் பாவம், ருணரோகு சத்ருஸ்தானத்துல கேது. நம்மளுக்கு கடன் அப்படின்றத அடைக்கணும் நினைச்சா அடைச்சிடுவோம், நோய் அப்படின்றதுல வெளியே வரணும்னு நினைச்சா வெளியே வந்துருவோம். டாக்டர் சொல்றது ப்ராப்பரான வைத்தியம், ப்ராப்பரான உணவு முறைகள், எதிரிகள் அப்படின்றது யாருமே இருக்க மாட்டாங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்றோம் அப்படின்னா நோயில இருந்து வெளியே வந்துடலாம். ப்ராப்பரான உணவு முறைகள், ப்ராப்பரான வைத்தியம், இதெல்லாம். அதே மாதிரி பாருங்க, எங்க கடன் கேட்டாலும் கிடைக்கும், பெரிய லெவல்ல கடன் வாங்கிடக்கூடாது. நம்மளுக்கு ரொம்ப தைரியம் அதிகமா இருக்கு அப்படின்னு வழியை யாருக்கிட்டே சண்டைக்கு போகக்கூடாது. பெரிய லெவல்ல கடன் கொடுக்காதீங்க, கடன் வாங்கவும் வாங்காதீங்க. ஹெல்த்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு மன ரீதியான குழப்பங்களும், இன்ஃபெக்ஷியஸ் டிசார்டர்ஸோ, ஆல்ரெடி இருக்க கம்ப்ளைண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அக்ரவேட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. நம்ம கவனிக்கல அப்படின்னா, ஆரோக்கியத்துல கவனம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ ஆரோக்கியத்துல எப்பயுமே கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க, ரொம்ப சிம்பிள். அதுக்கப்புறம் குரு பகவானை பத்தி சொல்லணும் அப்படின்னா, குரு பகவான் 4ஆம் பாவம் சுக குருவா இருக்கார். உங்க ராசி அதிபன் சுகஸ்தானத்துல. டிஃபால்ட்டா மீனத்துக்கு 4 விஷயத்த செஞ்சிடுவார். நிறைய மீனராசி அன்பர்களுக்கு வீடு வாங்குறது, கார் வாங்குறது, சொத்து பத்து வாங்குறது, நிலப்புலம் வாங்குறது, என்னோட கம்ஃபர்ட் முதல்ல இருந்ததோட அதிகமாச்சுப்பா அப்படின்ற ஒரு அமைப்பு. நிறைய பேருக்கு இடமாற்றம் அப்படின்றது ஏற்படும், தொழில் மாற்றம் அப்படின்றது ஏற்படும், அம்மனோட சப்போர்ட் பரிபூர்ணமா கிடைக்கும். இது 4 விஷயத்தையும் டிஃபால்ட்டா குரு செஞ்சிடுவார். அது ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்ப அப்படியே வந்து பாத்தீங்கன்னா பிற்பகுதிக்கு வரும். பிற்பகுதியில சனி எப்படி இருக்காரு? ஜென்ம சனியாவே தான் இருக்காரு. ஆனா குருனோட 9ஆம் பார்வை அவர் மேல படியுது. அப்ப சனி உங்களை வந்து மந்த நிலையை ஏற்படுத்திட்டு இருந்தவன், உங்களை சோம்பேறி ஆக்கினவன், உங்களுக்கு டென்ஷனை கொடுத்தவன், இரிட்டேட் ஆனவன், அவன் கம்முன்னு இரிட்டேட் ஆகி அவன் மந்த நிலையில உட்கார்ந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லலாம். சனி உங்களை எந்த விதத்திலயும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணவே போறதில்ல. இது ஒரு பெரிய பிளஸ் 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 பிளஸ்ன்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? மீனம் முதல்ல இருந்த மாதிரி ரொம்ப எந்துவா, ரொம்ப சுறுசுறுப்பா, ரொம்ப ஆக்டிவா, நீங்க பாட்டுன்னு உங்க வேலை கம்ஃபர்ட்டா வாழறது, ஓடி ஓடி உழைக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயம் நீங்க பாட்டும் செஞ்சிருப்பீங்க. இது ஒரு பெரிய பிளஸ். அதுக்கப்புறம் ராகு 12ஆம் பாவம். ராகு 12ஆம் பாவம் லாவிஷா ஸ்பெண்ட் பண்ணணும்னு தோணும். குருவோட பார்வை கிடையாது. அந்த லாவிஷா ஸ்பெண்ட் பண்ணணும்னு தோணும், அதை செஞ்சிடுவீங்க. உதாரணத்துக்கு இப்ப நீங்க வந்து பாருங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு உதாரணம் சொல்றேன், நீங்க அதை அப்ளை பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு போறீங்க. நீங்க பிளான் பண்ணது ஒரு ஸ்லேவியா ஒரு 21 லட்சம் ரூபாய் கார் வாங்கணும் அப்படின்னு போறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு ஃபார்ச்சுனர் மேல ரொம்ப நாளா ஒரு ஆசை. அந்த ஷோரூம் போறீங்க, பக்கத்துலயே போகும்போதே வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ச்சுனர் ஷோரூம் பாத்தீங்க, நேரா உள்ள போறீங்க, பார்த்த உடனே ஆசை, சட்டுன்னு சொல்லிட்டு ஒரு பிளாக் கலர் ஃபார்ச்சுனரை வந்து புக் பண்ணிட்டு வந்துட்டீங்க.
அப்ப 21 லட்சம் ரூபாய் கார் எங்க, 50-55 லட்சம் ரூபாய் கிட்ட வாங்குற கார் எங்க? அப்ப திருப்பி நம்மளுக்கு வந்து ரீபேமெண்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி எனக்கு இருக்கு, இஎம்ஐ கட்டக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு அப்படின்னா அதை பெருசா நம்ம யோசிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஆனா எங்க வீட்டுல சம்பாதிக்கிறது நான் மட்டும்தாங்க. மாசம் ஆனா இத்தனை இவ்வளோ ஏற்கனவே வீடு லோன் கட்டுறேன், அதுக்கும் மேல வந்து பாத்தீங்கன்னா பர்சனல் லோன் கட்டுறேன், கிரெடிட் கார்டு லோன் கட்டுறேன், இப்ப கார் லோனும் எனக்கு நிறைய வருதுங்க. என்னால முடிக்கல. ஒரு முறையும் முடியல. ஒரு முறையும் நான் வந்து டியூ கட்டும் போது மனசு ரொம்ப பதைக்குது. ஏண்டாப்பா வாங்கணும் இந்த காரை அப்படின்னு ரொம்ப நொந்துக்கிறேன். அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு அப்படின்னா வாங்கும்போது யோசிச்சு வாங்குங்க. இந்த ராகு 12ஆம் பாவ ராகு அப்படி ஒரு விஷயத்தை நம்மளுக்கு ஏற்படுத்துவோம். நேரா ஒண்ணு வாங்கணும்னு போவோம், இன்னொன்னு ரொம்ப பிடிச்சிருக்கோ அதை வாங்கிடும். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா பட்டுப்புடவை ஷாப்பிங் போறீங்க, பெண்களா இருக்கீங்க அப்படின்னா 2 பட்டுப்புடவை ஒரு 20,000 ரூபாயில 2 பட்டுப்புடவை, 10,000 ரூபாய் 2 பட்டுப்புடவை, 20,000 ரூபாய் பிளான் வச்சுன்னு போறீங்க. அங்க போனா 8 பட்டுப்புடவை வாங்கி வந்துட்டு இருப்பீங்க. ஏறக்குறைய ஒரு 70,000 ரூபாய் செலவு பண்ணிருப்பீங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மள அறியாம நம்ம விரும்பி செலவு பண்ணிடுவோம். பின்னாடி வருத்தப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, எங்களுக்கு வசதி இருக்கு அப்படின்னு பெருசா அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். இல்லைன்னா கொஞ்சம் அனலைஸ் பண்ணி வாங்குங்க. ரொம்ப சிம்பிள். ராகு கொடுக்கக்கூடிய விஷயம் இதுதான். கேது சேம் பொசிஷன், சேம் பலன்கள். இப்ப குருவை பத்தி சொல்லணும் அப்படின்னா குரு 5ஆம் பாவம். உங்க ராசியாதிபன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இது எக்ஸலண்டா இருக்குங்க. என்னோட ராசியாதிபன் நான் இது வரைக்கும் எத்தனை பொறுப்பு எடுத்திருக்கேன், அத்துணை பொறுப்புலையும் நான் என்னென்னலாம் நல்ல விஷயம் செஞ்சேன், அத்துணை நல்ல விஷயத்துக்கும் நல்ல கர்மாக்களை அனுபவிக்கக்கூடிய காலகட்டம். மீனராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்துல பூர்வீக சொத்து பத்து இருக்குங்க, போய் வாங்கலாம்னு நினைக்கிறேன், போய் கேளுங்க, தந்துருவாங்க. பூர்வீக சொத்து பத்து இருக்குங்க, அது கோர்ட்டு கேஸ்ல இருக்கு, அது அவுட் சைட் த கோர்ட் செட்டில் பண்ணா நினைக்கிறேன், செய்யுங்க, கிடைச்சிடும். செஞ்சா நல்ல விஷயமே நடக்கும். குழந்தை குழந்தை இல்லை அப்படின்னு வைத்தியம் பண்ணிட்டு இருக்குங்க, நிறைய பேருக்கு குழந்தை பிராப்தம் அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. 1-2 அட்டம் ட்ரை பண்ணுங்க, அது வந்து சக்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. என் பொண்ணுனால நான் பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கேங்க. பொண்ணு வந்து பாருங்க ஒரு பையனோட ரிலேஷன்ஷிப்ல இருக்கா, எங்க சொந்தத்துக்கெல்லாம் தெரிஞ்சு எங்களை காரி முடியாத குறை. எங்களது ரொம்ப கௌரவமான குடும்பங்க, மரியாதையான குடும்பம், இறை வழிபாடு இருக்க குடும்பம், ஒரே புள்ளன்னு ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துட்டேங்க, மாட்டிக்கிறேங்க, ரொம்ப அசிங்கப்படுறேங்க அப்படின்னா நீங்க கவலையே படாதீங்க. அது எப்படியாவது பிரிக்கணும்னு பிளான் பண்றேன். நான் வசீகரணம் பண்ணலாம்னு நினைக்கிறேன், அதை பண்ணலாம்னு நினைக்கிறேன், இதை பண்ணலாம்னு நினைக்கிறேன். மேக்சிமம் குருவே வந்து பாத்தீங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப்ல பிரேக்கப்பே ஏற்படுத்தி கொடுப்பான். அதுக்கும் மேல பிள்ளைக்கு தசை வந்து ரொம்ப இப்ப அஷ்டமாதிபதியோட தசை நடக்குது, இல்ல நேரம் சரியில்லை அப்படின்னா அது தொடர பார்க்கும். அப்ப நீங்க என்ன வந்து டாக்டிக்ஸ் யூஸ் பண்றீங்களோ பண்ணிக்கோங்க. நீங்க என்ன டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணாலும் குரு சப்போர்ட்டிவா இருப்பான். இது ஒரு பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி குருவை பத்தி சொல்லணும் அப்படின்னா உங்க சுயஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், தொழில் ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். 1 மற்றும் 10க்கு அதிபன் 5ஆம் பாவத்துல வந்து உட்காரும் போது என்னென்ன மாதிரி பலன்களை கொடுப்பா சொல்லிட்டேன். அதுக்கும் மேல குருனோட பார்வை உங்க சுயஸ்தானத்தை பாக்குது. மீனம் என்ன, நான் வந்து பாருங்க என்கிட்ட சில விஷயங்கள் இருக்கு, நான் மாத்திக்கணும்னு நினைக்கிறேன், மாத்திப்பேன். என்னோட அவுட்லுக்கை நான் மாத்திக்கணும்னு நினைப்பேன், மாத்திப்பேன். என்னோட குணாதிசயங்கள் இந்த 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 நல்ல குணத்தினால்தான் நான் கஷ்டப்பட்டேன்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு. நானே அனலைஸ் பண்ணிட்டேன், என்ன செல்ஃப் அனலைசேஷன் அப்படின்றது பண்ணிட்டேன். அதை மாத்திக்கணும்னு நினைக்கிறேன், மாத்திக்கலாம். தாராளமா மாத்திக்கக்கூடிய காலகட்டம். மாத்திக்கலாமா அப்படின்னு கேட்டா மாத்திக்கலாம். அதே மாதிரி பாருங்க, இப்ப எனக்கு பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா குரு வந்து ராசிநாதன் அப்படின் போது இறை நம்பிக்கை அப்படின்றது இருக்கும். இப்ப இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கு. இறை தேடல் அப்படின்றது இருக்கு. எனக்கு தியானம் பண்ணணும் அப்படின்னு தோணுது, எனக்கு ஞான மார்க்கத்துல போகணும், பக்தி மார்க்கத்துல போகணும், இப்படி பல விஷயம் தோணும். தாராளமா செய்யுங்க, நல்லது அப்படின்னு தான் சொல்லலாம். அதே மாதிரி பாருங்க, பாக்கியஸ்தானத்தை குரு பாக்குறாரு. பூர்வ புண்ணியாதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல உட்கார்ந்துட்டு இருக்கா. அவன் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருந்து பாக்கியஸ்தானத்தை பாக்குறான் அப்படின்னு போது ஏதோ ஒரு விதத்துல குட் லக், ஃபார்ச்சூன், அதிர்ஷ்டம், மேன்மை, முன்னேற்றம் அது எல்லாமே வரும். நிறைய மீனத்துக்கு லவ் வரும் அப்படின்னு சொல்லலாம், ரிலேஷன்ஷிப் வரும். ஓகேங்களா, ஒரு நல்ல பார்ட்னர் அப்படின்றது லைஃப்ல கிடைப்பாங்க. ரொம்ப இளம் வயசு லவ்வே வரும். சரி, அதுக்கும் மேல லாபஸ்தானத்துல குருனோட பார்வை. மீன ராசி அன்பர்கள் நீங்க என்ன தொழில் செய்றீங்க அப்படின்னாலும் சின்சியரா டெடிகேட்டடா ஒர்க் பண்றீங்க அப்படின்னா நல்ல லாபம் அப்படின்றது கிடைக்கும். இதுக்கு குருவே கேரண்டி. நீங்க ஒண்ணும் பண்ண வேணாம், நீங்க உண்டு, உங்க வேலை உண்டு, உங்க உழைப்பு உண்டு அப்படி நீங்க பாட்டுட்டு ஓடிட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்க டெஸ்டினி ரீச் ஆயிடுவீங்க. இதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதுக்கும் மேல உங்க மூத்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க. பிள்ளைங்க ரீதியான சப்போர்ட்டும் கிடைக்கும். பிள்ளைங்க ரீதியான இருந்து வந்த மன கஷ்டம், மனசஞ்சலம் அதுவும் மாறும் அப்படின்னு சொல்லலாம். உங்களோட அப்பா சப்போர்ட்டிவா இருப்பாங்க. இப்படி நிறைய நல்ல விஷயம் அப்படின்றது நடக்குங்க. மீன ராசிக்கு இந்த 2026 முற்பகுதியை விட பிற்பகுதி இன்னும் ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா இந்த 2026 இனிமையான வருடமா அமையும். வாழ்த்துக்கள். இப்ப நான் சொல்லியிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கான பொதுவான பலன். 100% நடக்குமா? உங்க சுய ஜாதகத்துல தசை என்ன தசை நடக்குது, தசநாதன் எந்த பாவத்துல இருக்கா,
நல்ல தசை நடக்குது அப்படின்னா 100% நடக்கும். தசை பெருசா ஃபேவரா இல்லைங்க. அஷ்டமாதிபதியினோட தசை நடக்குது, 3ஆம் பாவத்து அதிபதியினோட தசை நடக்குது, 6ஆம் பாவத்து அதிபதியினோட தசை நடக்குது, 12ஆம் பாவத்து அதிபதியினோட தசை நடக்குது. அதுக்கு மேல அவன் மேல நல்ல சுபரோட பார்வையும் இல்ல அப்படின்னும் போது 50% சாலிடா நடக்கும். புரியுதுங்களா? ஆக இப்ப நான் சொன்ன விஷயங்கள் நீங்க வந்து அனலைஸ் பண்ணி பார்த்துக்கலாம். சுய ஜாதகத்தை வச்சு நீங்க கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கும் மேல இல்லைங்க என் பிள்ளைங்க ரீதியா எனக்கு பெருத்த மனக்குழப்பம் இருக்கு. நாங்க வந்து டிவோர்ஸ் நோக்கி அப்ளை பண்ணியிருக்கோம். டிவோர்ஸ் வருமா தெரியல. மனைவி ஒத்துக்குவாங்களா தெரியல. புதிய தொழில் தொடங்கலாம்னு நினைக்கிறோம். தொடங்கலாமா வேணாமா? வெளிநாட்டுக்கு போலாம்னு நினைக்கிறோம். செய்யலாமா வேணாமா? இப்படி பல குழப்பங்களும் பல வந்து பாத்தீங்கன்னா தீர்க்க முடியாத பிரச்சனைகள். இதுக்கு மேல குழந்தைங்களாம் நான் ரொம்ப கஷ்டப்படுறேங்க. எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு இல்லைங்களா? வெளியே சொல்ல முடியாத பிரச்சனை. அந்த மாதிரி தீர்க்க முடியாத பிரச்சனைகள்ல இருக்கீங்க அப்படின்னாலும் உங்க சுய ஜாதகம் அதுக்கு ஒரு பெரிய இண்டெக்ஸ்ங்க. அதை வச்சு நம்ம பல தீர்வு அப்படின்றது பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி உங்க சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா நான் பேசிட்டு இருக்கும் போதே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.